ஹாய் ஃபேமிலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிச்சனில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன். வாங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையாக எல்லாம், ஏன்னா ஆயில் கேன் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு கிச்சன் கிளீனர் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டுட்டேன். அதுக்கப்புறமேல ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆக்க விட்டுட்டு மறுபடியும் ட்ரை கிளாத் வச்சு நான் இன்னொரு தடவை நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லாவே தொடச்சிட்டு அதுக்கப்புறமேல் நான் வாங்கின ஸ்டாண்டு வச்சுட்டேன். இதை நான் அப்படியே விடாமல் ஒரு பேப்பர் டிஷ்யூ வச்சு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக மேலே ஸ்டாண்டில் வச்சுட்டேன். அப்போ தான் டக்குன்னு ஆயில் கொட்டிடுச்சு அப்படின்னா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுனால அது எல்லாத்தையும் கரெக்டாக டிஷ்யூ வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் எல்லாமே தொடச்சி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு மேல் ரேக் ஃபுல்லாகவே ஆயில் கேன் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டீயான ஒரு பிளான்ட் வச்சு அதையும் ஃபில் பண்ணி நல்லா பார்க்க அழகாக்கியாச்சு. சென்டர் ரேக் ஃபுல்லாகவே எப்பயாவது யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கீழே ஹனி, இந்த மாதிரி பிரியாணி மசாலாஸு, அதுக்கப்புறமேலு கல்லுப்பு, தோலுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதை மட்டும் வச்சு இதோ என்னோட ஃபைனல் அவுட்புட். என்னோட கிச்சன் இப்படி தான் இருந்தது. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.